பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலேசப்பா, இந்த நாளில் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவாதி தேவ நீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க கூட இருங்க ஆண்டவரே. இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்க என் தேவனீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம பார்க்கிறோம். இந்த 10வது அதிகாரத்தும் 11, 12 இந்த 3 அதிகாரங்களும் தொடர்ச்சியாக வருகிற தானியேல் கண்ட ஒரு தரிசனம், அந்த தரிசனத்துக்கான விளக்கமும் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 10வது அதிகாரத்தின் துவக்கத்துல பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தேஷாத்சார் என பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். பெர்ஷிய ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தேஷாத்சார், நம்ம ஏற்கனவே தெரிந்தபடி தானியேலுடைய மறுபெயர் பெல்தேஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியிடப்பட்டது. அந்த காரியம் என்ன அப்படின்னா, சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அந்த காரியத்தை கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். இந்த இடத்துல ஒரு காரியம் தானியேலுக்கு வெளிப்படுகிறது. அந்த தரிசனத்தினுடைய பொருளை அறிந்து கொள்ளும்படியாக தானியேல் ஆவலாய் காணப்படுகிறார். அந்த தரிசனத்தின் பொருளையும் ஆண்டவர் அவருக்கு என்ன செய்கிறார்? விளக்கி கொடுக்கிறார். இதை தான் நம்ம 10, 11, 12 இந்த 3 அதிகாரங்களிலும் பார்க்கிறோம். அதாவது 2வது வசனத்திலே, அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் அளவும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இந்த இடத்துல 3 வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வாரம் முழுவதும், அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும். இது போன வாரம் நம்ம தியானித்த 9ஆம் அதிகாரத்தில் 70 வாரங்கள் குறித்த ஒரு தியானம் நம்ம பண்ணோம். அதுல சொன்னபடி எனது ஒரு வாரம் 7 ஆண்டுகளுக்காக நம்ம என்ன செய்தோம்? படிச்சோம். அந்த மாதிரி இந்த வாரம் கிடையாது. இது நார்மலா ஒரு வாரம் 7 நாட்கள். அப்படி என்றால் 3 வாரங்கள், அதாவது 21 நாட்கள் என்ன செய்கிறார்? தானியேல் ஃபாஸ்டிங் இருக்கிறார். தானியேல் உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்ன பெரிய ஆற்றண்டையில் இருக்கும்போது என்ன செய்கிறார்? தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்திலே என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சியை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளில் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. அதாவது ஒரு புருஷனை காண்கிறார் தானியேல். அந்த புருஷன் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத தான் நம்ம 5, 6 வசனங்கள்ல பார்க்கிறோம். என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சியை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. ஒரு புருஷன் கடந்து வருகிறார். அந்த புருஷனை
இந்த தானியேல் பார்க்கிறார். தானியேல் அந்த 7வது வசனத்திலே, தானியேலாகிய நான் பார்த்த மாத்திரத்தில் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோட இந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். எனது இந்த தானியேல் மட்டும்தான் இந்த தரிசனத்தை என்ன செய்கிறார், பார்க்கிறார். அவரோடு இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த காரியத்தை பார்த்த உடனே என்ன செய்கிறார், ஓடி ஒடிந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே நான் தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் எல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போயினேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம்புற விழுந்து கிடந்தேன். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் குள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். அதாவது இந்த தரிசனத்தை பார்த்த உடனே இந்த தானியேல் நடுநடுங்கி போகிறார். அப்பொழுது அந்த புருஷன் என்ன செய்கிறார், அவரை ஊன்றி நிற்க வைத்து சொல்லுகிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. இந்த இடத்துல இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் அதிகமாக தியானிக்கும் போது நிறைய இடங்களில் எனக்கு பிரியமானவன், பிரியமான புருஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தம்முடைய பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து தான் நம்ம இதை பார்க்க முடியும். அதாவது புதிய ஏற்பாட்டை நம்ம படிக்கும் போது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சிஷ்யன் யோவான் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசுவுக்கு அன்பாயிருந்த சிஷ்யன் யோவானுக்கு ஆண்டவர் எதை வெளிப்படுத்தினார், கடைசி நாட்களிலே நடைபெறக்கூடிய சம்பவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான புருஷனாய் காணப்பட்டார். ஆண்டவருக்கு பிரியமானவனாய் காணப்பட்டதுனாலே ஏற்கனவே நான் சொன்னபடி தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷமாய் காணப்படுகிறது என்று நாம் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கற்றுக்கொள்ளும் போது கற்றுக்கொண்டோம். ஆண்டவருடைய வருகையின் நாட்களிலே எதிர்காலங்களிலே என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த தானியேலுக்கு தெளிவாக என்ன செய்கிறார், விளக்கி கொள்கிறார். அதே போலதான் நாமும் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுவோம் என்றால் ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி தருவார் என்பது இந்த தானியேலையும் யோவானையும் வச்சு நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியமாய் காணப்படுகிறது. இப்ப அந்த தானியேலுக்கு அந்த புருஷன் என்ன சொல்லுகிறார், அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தைகளை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோண்டே எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். எதற்காக தானியேல் உபவாசித்தாராம்? ஏற்கனவே பார்த்தோம், 21 நாட்கள் தானியேல் என்ன செய்கிறார், உபவாசம் இருக்கிறார். எதற்காக உபவாசம் இருக்கிறாராம்? நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அறிவை அடைகிறதற்கும் தேவனுக்கு முன்பாக தன்னை சிறுமைப்படுத்துகிறவராக உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த முதல் நாளே என்ன செய்யப்பட்டது, தேவனிடத்துல அந்த தானியேலுடைய சத்தம் கேட்கப்பட்டது. ஆனால் 13வது வசனத்திலே பார்க்கும்போது, பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நிற்கிறான். இந்த பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிறவர் என்ன செய்கிறார், அது யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா 21 நாளும் யாருக்கு, தானியேலுடைய சத்தத்தை அந்த புருஷன் கொண்டு வந்து தானியேலுக்கு வெளிப்படுத்தாதபடிக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவருடைய ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது ஆவிக்குரிய உலகத்திலேயும் ஒரு யுத்தம் இருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரோடு நெருங்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது, நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிற முதல் நாளே என்ன செய்ய விடுகிறது, நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டி விடுகிறது. ஆனால் அதற்கான பதில் கிடைக்க தாமதமாகிறதற்கு காரணம் ஆவிக்குரிய ஒரு யுத்தம்.
இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நமக்காக நம்முடைய பணிவிடை ஆவிகளாக கொடுக்கப்பட்ட தூதர்கள் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தானியேலினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதைதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும். இப்போது இந்த இடத்துல சொல்லுகிறார், அந்த புருஷன் என்ன சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படி நான் வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற நாள் செல்லும். அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். அப்பொழுது மனுபுத்திரன் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனுடைய பேசக்கூடுவதெப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி. என்ன நடக்கிறது இந்த இடத்திலே? இந்த காரியத்தை கேட்ட உடனே திரும்பவும் என்ன செய்கிறார்? முதலாவது இந்த தரிசனத்தை பார்த்த உடனே, அந்த புருஷனுடைய ரூபத்தை பார்த்த உடனே தானியேல் என்ன செய்கிறார்? பலனற்று போகிறார். திரும்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே, அந்த புருஷன் அந்த காரியத்தை சொன்ன உடனே திரும்பவும் என்ன செய்கிறார்? அவர் பலனற்று, என் பேச்சற்று போனேன் என்று சொல்லப்படுகிறது. திரும்பவும் ஒரு உதடுகளை தொட்ட போது திரும்பவும் 19வது வசனத்திலே, பிரியமான புருஷன் பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினரே என்றேன். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்தில் வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போதும் நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்ப போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாக மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. இந்த இடத்துல சொல்லப்படுகிற 20வது வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்தில் வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்ப போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். இந்த இடத்திலே ஒரே வார்த்தையிலே சொல்லப்பட்டு விட்டது. பெர்சியாவின் அதிபதி ஆகிய பிரபுவோட நான் என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் பண்ண வேணும். அதற்கு பின்பு கிரேக்கு அதிபதி வருவான். ஆனால் இந்த நாட்கள், இது நடந்த நாட்கள் எனது கோரேஸ் ஆண்ட நாட்களிலே சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு நான் 3 ராஜாக்கள் ஆட்சி செய்து 4வது ராஜாவுடைய நாட்களிலே தான் கிரேக்க அதிபதி ஆகிய அலெக்சாண்டர் என்ன செய்தார்? இந்த பெர்சிய ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டார். ஆனால் அந்த 4 ராஜாக்களுடைய காலங்களிலே நடைபெறுகிறதே ஒரே வார்த்தையாக இந்த இடத்துல அந்த தூதன் சொல்லுகிறார், நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்ப போகிறேன். நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான். எனக்கு உன் அதிபதி, உங்கள் அதிபதி மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற ஒருவரும் இல்லை. ஆண்டவருடைய சத்தத்தை எடுத்து கொண்டு வருகிற தூதனுக்கு துணையாக இந்த மிகாவேல் என்ன செய்கிறார் இருந்ததை குறித்து நம்ம இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த 11வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது, இந்த 11வது அதிகாரத்திலே மிகப்பெரிய ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 35வது வசனம் வரைக்கும் நிறைவேறின தீர்க்க தரிசனம். அதாவது தானியேலின் நாட்களில் நிறைவேறல. தானியேல் ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுத்த வார்த்தைகள் தானியேலுடைய நாட்களுக்கு பின்பாக என்ன செய்தது? நிறைவேறின தீர்க்க தரிசனம் 1லிருந்து 35 வரை. 36லிருந்து 45 வரை உள்ள வசனங்கள் நிறைவேறல. அது எனது கடைசி காலங்களிலே நடைபெறுகிற சம்பவத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இந்த 11லிருந்து
11ஆம் அதிகாரம் 1-35 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருண்ட காலம் என்று நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் மத்தேயு சுவிசேஷத்துக்கும் இடையில ஒரு 400 வருடங்கள் இருண்ட காலமாக தேவனிடத்திலிருந்து எந்த வார்த்தைகளும் வராதபடி, ஆண்டவர் கிரியை செய்யாதபடி, எந்த தீர்க்கதரிசிகளும் எழும்பாத ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்டதை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அதை குறித்து கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்க பழைய வீடியோஸ்ல எடுத்து போய் பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல்லே அந்த வீடியோவும் இருக்கு. அப்ப அந்த இருண்ட காலத்திலே நடந்த சம்பவத்தை ஏற்கனவே என்ன செய்து விட்டார் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த தானியேலுக்கு இப்படி நடக்கும் என்பதை என்ன செய்கிறார் சொல்லி கொடுக்கிற சம்பவம் தான் பார்க்க முடியும். இதை சரித்திரத்திலே ஆராய்ந்து அந்த குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது இந்த அதாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாமல் இந்த காரியங்கள் எல்லாம் சரித்திரத்திலே ஒரு எழுத்தின் உறுப்பு கூட இந்த தீர்க்கதரிசன வார்த்தை எப்படி சொல்லி இருக்கிறதோ அப்படியே நடந்து முடிந்து விட்டது என்பது நம்ம கொஞ்சம் கவனிக்க முடியும். அவ்வளவு ஆண்டவர் அக்குரைட்டா காலங்களையும் நேரங்களையும் சரியாக கணித்து முன்னால சொன்ன எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் சரியாக நிறைவேற்றுகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் புல்லரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல 11 மேதியனாகிய தரியு அரசன் 1ஆம் வருஷத்தில் நான் அவனை திறப்படுத்தும் பலப்படுத்தும் அவனுக்கு துணை நின்றேன். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவா இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்மனனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் சகலவரையும் எழுப்பி விடுவான். இது சரித்திரத்திலே நடந்தது. கோரேஸ் ராஜாவுக்கு பின்பாக 3 ராஜாக்கள் எழும்புகிறார்கள், பெர்சியாவில் எழும்புகிறார்கள். அதற்கு பின்பாக ஜெர்சக்ஸ் என்கிறதான ஒரு ராஜா எழும்புகிறார். இந்த ராஜா என்ன செய்கிறார், கிரேக்கு ராஜ்யத்துக்கு, கிரேக்க அலெக்சாண்டருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புகிறார். ஆனாலும் பராக்கிரம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அதாவது கிரேக்கு ராஜ்யத்துல பராக்கிரமமான ராஜா யாரு, அந்த கிரேக் அலெக்சாண்டர் என்று நம்ம சரித்திரத்துல படிக்கிற அந்த கிரேக்க அலெக்சாண்டர் எழும்பியன பிரபலமாய் ஆண்டி தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். இதை நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். கிரேக்க ராஜ்யம் அலெக்சாண்டருக்கு பின்பு என்னது, அவருடைய படைத்தளபதிகள் 4 பேருக்கும் 4ஆக என்ன செய்யப்பட்டு இது ராஜ்யங்கள் பகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதை நம்ம என்ன செய்தோம், ஏற்கனவே தியானித்தோம். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அது அவனுடைய சந்ததி யாருக்கு அல்ல, கிரேக்க அலெக்சாண்டருடைய சந்ததியார். அந்த இடத்துல என்னது, அந்த 4 படைத்தளபதியும் அந்த கிரேக்க அலெக்சாண்டருடைய சந்ததிகள் கிடையாது. அவருக்கு பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள், 3-4 பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் இந்த படைத்தளபதிகள் கொன்று போட்டு அவர்கள் அந்த கிரேக்க அலெக்சாண்டருடைய ராஜ்யத்தை 4 ராஜாக்களும் என்ன செய்தார்கள், பிடித்து கொண்டார்கள் என்பதுதான் வரலாற்று குறிப்பு. இப்போ அதில் அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல, அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டிப்போம். இதுல 5வது வசனத்திலே தென் திசை ராஜா பலவானா இருப்பான், ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கலும் பலவானாகி ஆளுவான். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையா இருக்கும். இந்த 5வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது தென் திசை வட திசை என்று சொல்லப்பட்டிருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 4ஆக கிரேக்க அலெக்சாண்டர் ஆண்ட ராஜ்யம் முழுவதும் 4ஆக பிரிக்கப்பட்டது. 4 பிரிக்கப்பட்டதுல கிழக்கு மேற்குல என்ன நடந்த சம்பவம் குறித்து நமக்கு என்ன செய்யவில்லை, சொல்லப்படவில்லை. எப்பொழுதுமே நம்முடைய வேதாகம் எருசலேமை மையப்படுத்தி தான் என்ன செய்கிறது, நமக்கு தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தெற்கு ராஜ்யத்துக்கும் வடக்கு ராஜ்யத்துக்கும் நடுவாக என்ன செய்யப்படுகிறது என்றால்
இந்த எருசலேம் காணப்படுகிறது. தெற்கு ராஜ்யத்துக்கும் வடக்கு ராஜ்யத்துக்கும் நடுவாக இந்த எருசலேம் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த தெற்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்தவர் யாருன்னா தலாமி என்கிறதான ஒரு ராஜா என்ன செய்கிறார், இந்த தெற்கு ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார். வடக்கு ராஜ்யத்தை ஆளுகை செய்தவர் யார் என்று பார்த்தோம்னா செலுக்கஸ் என்கிறதான ஒரு ராஜா ஆட்சி செய்கிறார். இவர்களுக்கு பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு ரெண்டுக்கும் வடக்கு ராஜ்யத்துக்கும் தெற்கு ராஜ்யத்துக்கும் நடுவாக எருசலேம் காணப்படுகிறது. அதனால இந்த இடத்துல வடக்கு ராஜ்யத்துக்கும் தெற்கு ராஜ்யத்துக்கும் என்ன நடந்தது என்பதை குறித்து தான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. தலாமி பேரரசு என்பது என்னன்னா தெற்கு ராஜ்யத்தின் பேரரசாகவும், செலுக்கஸ் என்கிற செலுக்கிய பேரரசு என்பது வடக்கு ராஜ்யத்தின் பேரரசாகவும் காணப்படுகிறது. அதாவது தலாமி ஒரு கிரேக் அலெக்சாண்டருடைய ஒரு படைத்தளபதி, செலுக்கஸ் என்பது ஒரு படைத்தளபதி. வடதிசை ஆண்டவர் செலுக்கஸ், தென் திசை ஆண்டவர் யார் என்றால் தலாமி. இவர்களுக்கு எதிராக இந்த ரெண்டு வடதிசைக்கும் தென் திசைக்கும் எதிராக என்ன நடந்தது என்பதை குறித்து தான் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். அவன் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடொருவர், இப்ப என்னன்னா ரெண்டு பேருக்கும் என்ன செய்கிறது, தென் திசை ராஜாவுக்கும் வடதிசை ராஜாவுக்கும் செலுக்கஸுக்கும் தலோமிக்கும் எதிராக ஒரு போர் எப்பவுமே என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் சண்டை வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடொருவர் சம்பந்தம் பண்ணும்படியாக தென் திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள். அதாவது தென் திசை ராஜாவின் குமாரத்தி, எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி சண்டை வச்சுட்டே இருக்கிறோம், நம்ம என்ன செய்யலாம், ஒருவரோடொருவர் சம்பந்தம் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி என்னன்னா தென் திசை ராஜாவின் குமாரத்தி என்று சொல்லப்படுகிற தலோமியினுடைய குமாரத்தியை என்னதுன்னா, இதாவது செலுக்கஸினுடைய மகன் தான் அந்தியோகஸ், முதலாம் அந்தியோகஸ் என்று சொல்லப்படுகிறவர். அதாவது அந்த செலுக்கஸினுடைய வம்சாக வழியில வருகிறவர்கள், அந்த செலுக்கிய பேரரசு ஆண்டவர்களை தான் என்ன சொல்லுகிறார்கள், அந்தியோகஸ் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே நம்ம அந்தியோகஸ், 4ஆம் அந்தியோகஸை குறித்து பார்த்தோம். இப்ப இந்த அந்தியோகஸ் என்று சொல்லப்படுகிறவர் செலுக்கஸு கீழே வருகிறவர், செலுக்கஸுடைய மகனை தான் முதலாம் அந்தியோகஸ் என்று சொல்லுகிறார்கள். இப்போ 2ஆம் அந்தியோகஸ் என்று சொல்லப்படுகிறது, அதாவது செலுக்கஸுடைய பேரனாக இருக்கலாம். அதாவது அந்த செலுக்கிய பேரரசு ஆண்ட 2ஆம் அந்தியோகஸ் என்கிறவர் யாருன்னா தலோமி 2 மகளை என்ன செய்கிறார், திருமணம் செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அந்தியோகஸ் என்று சொல்லுகிறவர் தலோமி என்னதுன்னா, 2ஆம் தலோமி என்ன செய்கிறார், 2ஆம் தலோமிய பேரரசுல இருக்கிற ஒருத்தரை என்ன செய்கிறார், திருமணம் செய்கிறார். அவர்களுடைய மகள் அந்த குமாரத்தின் பேர் பெர்னிஷ். அந்தியோகஸ் என்ன செய்கிறார், தலாமியின் மகளை திருமணம் செய்கிறார், பெர்னிஷ். இதனால ஒரு சமாதான உடன்படிக்கை வரும் என்று இவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அந்தியோகஸ் என்ன பண்ணுகிறார் என்றால், இல்ல எப்படினாலும் இது என்னுடைய எதிரி நாட்டில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு தலாமிக்கு பெர்னிஷுக்கு பிறந்த குழந்தைகளையும் கொஞ்சம் பெர்னிஷையும் என்ன செய்கிறவாறு கொன்று போட்டு விடுவார். இதனால பெர்னிஷின் சகோதரனாகிய 3ஆம் தலாமி என்ன பண்ணுகிறாங்க, திரும்ப இந்த செலுக்கஸ், அதாவது இந்த அந்தியோகஸ் ரெண்டுக்கு எதிராக போடுறாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ராஜாவின் இடத்தில் வருவாள், ஆனாலும் அவளுக்கு புயபலம் இல்லாமற் போகும், அவனும் அவளுடைய புயம் நிலை நிற்பதில்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவளும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழுப்பி இராணுவத்தோட வடதிசையின் ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களுக்கு, அதாவது இந்த பெர்னிஷுக்கு பிறந்த குழந்தைகளையும் அந்தியோகஸ் கொலை செய்து விட்டதுனால இப்ப 3ஆம் தலாமி என்று சொல்லப்படுகிற பெர்னிஷின் சகோதரன் என்ன செய்கிறார், வடதிசை ராஜாவாகிய அந்தியோகஸ் 2க்கு விரோதமாக என்ன செய்கிறார், அவர்களை விரோதித்து அவர்களுடைய அதிபதிகளையும் அவருடைய விலையேற பெற்ற வெள்ளியும் பொன்னுமாகிய பாத்திரங்களையும் அவருடைய தெய்வங்களையும் கூட எகிப்துக்கு கொண்டு போய் இந்த இடத்துல
ஒன்றை நாம் புரிந்து கொள்ளப்படும் வேண்டும். வடதிசை என்பது சீரிய நாட்டையும் தென் திசை என்பது எனது எகிப்தையும் குறிக்கிறதாய் காணப்படுகிறது. கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கலும் நிலையாய் நிற்பான். தென் திசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாய் வந்து தன் தேசத்துக்கு திரும்ப அந்தியோகஸ் 3 என்ன செய்கிறார்? திரும்ப எழும்பி என்ன செய்கிறார்? தென் திசைக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? போரிடுகிறார். ஆனாலும் அவருடைய குமாரர் யுத்தம் செய்து எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள். இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பால் தன்னுடைய அரண்கள் மற்றும் யுத்தங்களை சேரும். அப்பொழுது தென் திசை ராஜா கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோட யுத்தம் செய்வார். இப்ப என்ன செய்கிறது? அந்தியோகஸ் திரும்ப என்ன செய்கிறார்? 2 பேரும் தென் திசை ராஜா கடுங்கோபம் கொண்டு தலோமி என்ன செய்கிறார்? திரும்ப அடுத்த அவங்க வம்சா வழியில வந்ததா அடுத்த தலை 3ஆம் தலைமைக்கு அப்புறம் 4ஆம் தலைமை எழும்பி திரும்ப என்ன செய்கிறார்? அந்தியோகஸ் 3ஓடு போரிடுகிறாங்க. இப்படி என்ன செய்கிறாங்க? மாறி மாறி யுத்தம் செய்து கொண்டே இருப்பாங்க. அவன் இந்த சேனை நீங்கினப்பன அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். அவன் அநேகமாயிரம் பேரை மடுவிப்பான், ஆனாலும் பலம் கொள்ள மாட்டான். சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனை பெரிதான சேனை சேர்த்து மகா பெரிய சேனையோடு வெகு சம்பந்தத்தோடு நிச்சயமாய் வருவான். அக்காலத்திலே தென் திசை ராஜாவுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்திலுள்ள துண்டரிக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். வடதிசை ரதா வந்து கொத்தளம்பட்டி. இப்படி அதாவது இந்த இடத்துல நடந்த எல்லா சம்பவம், இந்த இடத்துல சொல்லப்படுகிற சரித்திரத்தை நம்ம அதிகமா கற்றுக்கொள்ள போனோம்னா நமக்கு குழம்பிடும். ஆனால் இதெல்லாமே இந்த இடத்துல என்னென்ன யுத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அத்தனையும் என்ன செய்யுதுன்னா வடதிசை ராஜாவுக்கும் தென் திசை ராஜாவுக்கும் செலுக்கே பேரரசுக்கும் தலாமி பேரரசுக்கும் இடையில என்ன செய்தது? நடந்து கொண்டே இருந்ததை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ராஜ்யத்தின் வல்லமையோடு எல்லாம் தானும் தன்னுடைய கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருவான். இப்படி செய்து கெடுதி உண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னிய பெண்ணை கொடுப்பான். ஆனாலும் அவள் அலைஸ்திரம் பெறான். அவன் பட்சத்தில் இல்லை. இந்த 17ஆம் வசனத்துல திரும்ப என்ன செய்ய நடக்குது என்றால் அந்தியோகஸ் 3 சொல்லப்படுகிற 3ஆம் அந்தியோகஸின் குமாரத்தி கிளியோபேட்ராங்கிற ஒருத்தரை திரும்ப என்னது? தலோமி 5ஆம் தலாமிய பேரரசுல வைந்த 5ஆம் ராஜாவை என்ன செய்கிறார்? திருமணம் செய்வார். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? தலாமியின் குமாரத்தி ஒருத்தியாகிய பெர்னிஷா 2ஆம் அந்தியோகஸ் திருமணம் செய்து கொள்வார். அவர் என்ன செய்வார்? அதாவது அவங்களுக்குள்ள அவர் அந்தியோகஸ் என்ன செய்கிறார்? அவரை கொலை செய்து விடுறார். இப்ப என்ன நடக்குது? திரும்பவும் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 3ஆம் அந்தியோகஸின் மகளான கிளியோபட்ரா என்று சொல்லப்படுறவங்களை, அதாவது இந்த கிளியோபட்ராங்கிறது நம்முடைய சரித்திரத்துல சொல்லப்படுகிற அந்த கிளியோபட்ரா கிடையாது. இது அந்தியோகஸ் 3ஆம் அந்தியோகஸ் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய மகளை என்ன செய்ய திரும்பவும் என்ன தலோமி 5, அதாவது 5ஆம் தலைமைய பேரரசுல வந்த 5வது ராஜா என்ன செய்கிறார்? இந்த கிளியோபட்ராவை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனாலும் இந்த கிளியோபட்ரா என்னது? உண்மையானவளா அந்தியோகஸ் 3ஆம் அந்தியோகஸுக்கு என்ன செய்ய மாட்டாள்? உண்மையானவளாக இருக்க மாட்டாள். அதேதான் அவள் பட்சத்தில் நில்லாள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 17ஆவது வசனத்துல. பின்பு இவன் தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திரும்பி அநேக தீவுகளை பிடிப்பான். ஆனாலும் ஒரு சேனாதிபதி இவன் செய்கிற நிந்தையை ஒளிய பண்ணுவதும் இல்லாமல் இவன் செய்த நிந்தை நிமித்தம் இவனுக்கு சரி கட்டுவான். ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்பான். அங்கே இடரில் விழுந்து காண. இதெல்லாமே என்ன செய்யுது? ராஜ்யத்திலே நடைபெற்றதை நம்ம பார்க்க முடியும். 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். இதுதான் 4ஆம் அந்தியோகஸ். அந்தியோகஸ் எபிபனஸ் என்று சொல்லப்படுகிற இந்த 4ஆம் அந்தியோகஸ். இவருக்கு ராஜ்யத்தை கொடுக்க மாட்டாங்க. இது இருந்தாலும் இவர் என்ன செய்வார்? இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்வார். எப்படி இச்சகம் பேசி என்ன செய்வார்? ராஜ்யத்தை கட்டி போய் இவர், அதாவது இந்த சரித்திரத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்கிறேன், நேரம் நமக்கு சுருக்கமா இருக்கிறதுனால.
இந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவாரு, ரோம அரசாங்கத்தோடு சம்பந்தம் கலந்து என்ன செய்வாரு, இந்த தலோமியை என்ன செய்வார், எதிர்ப்பார். தலாமிய பேரரசை என்ன செய்வார், எகிப்தை, தலாமிய பேரரசு என்பது எகிப்திய பேரரசு எனது எதிர்க்கிறதுக்காக ரோம அரசாங்கத்தோடு என்ன செய்வார், சம்பந்தம் கலந்து கொள்வார். சம்பந்தம் கலந்து எகிப்தை அவங்க என்ன செய்வாங்க, கைப்பற்றி கொள்வாங்க. இப்படி கைப்பற்றி கொண்ட போது இந்த ரோம பேரரசு என்ன செய்யும் சொல்லுன்னா, ஒரு பாயிண்ட்ல, அதாவது ரோம பேரரசோடு இந்த அந்தியோகஸ் சேர்ந்து கொள்வார். சேர்ந்து என்ன செய்வார், தலாமிய பேரரசை எதிர்ப்பதற்காக கடந்து செல்வார். ஒரு பாயிண்ட்ல இந்த ரோம பேரரசு என்ன செய்யுமாம், நீ எனக்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன போது இவரால் வேற ஒழிய முடியாது. ஏன்னா இந்த நான்காம் அந்தியோகஸ் ரோம பேரரசுக்கு கப்பம் கட்டலைன்னா இவரை என்ன செய்வார்கள், கொன்று போடுவார். இதனால என்ன செய்வார், இவர் சம்மதித்து கொண்டு, ரோம பேரரசு நான் கப்பம் கட்டுறேன்னு சம்மதித்து கொண்டு, இவர் நல்ல கர்வம் கொண்டு கோபமாக என்ன செய்வார், எருசலேமுக்கு விரோதமாக கடந்து வருவார். அதாவது 30வது வசனத்துல சொல்ல, அவனுக்கு விரோதமாக கித்தியும் கப்பல்கள் வரும், அதனால் அவன் மனநோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கு விரோதமாக குரோதம் கண்டு அதற்கான செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். இந்த நேரத்துல யூதர்கள் அநேகர் ஆண்டவரை விட்டு வழிவிலகி சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இவரோட சேர்ந்து கொண்டு என்ன செய்வாங்க, பரிசுத்த உடன்படிக்கு விரோதமா குரோதம் கண்டு, அதாவது எருசலேமுக்கு விரோதமா குரோதம் கொண்டு என்ன செய்வாங்க, எருசலேமின் பலிபீடத்துல பன்றியை பலியிட்டு பரிசுத்த ஸ்தலத்துல என்ன செய்வாங்க, தீட்டான காரியத்தை, அதாவது சிலையை நிறுத்தி அதை வணங்கும்படியாய் செய்வான். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனை எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலச்சாலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சகம் பேச்சுகளினாலும் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொட்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அதாவது இதுதான் இதுல என்னது, மக்காபேயர் புரட்சி என்று சொல்லப்படுகிற அந்தியோகஸ் எபிபனஸுக்கு எதிராக மத்தியாஸ் தலைமையில என்ன செய்தாங்க, எதிர்த்து போரிட்ட அந்த செய்தி தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 35வது வசனங்களே, அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதுக்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும், குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். அதாவது இந்த நாள், அதாவது இந்த 35வது வசனத்துல வர சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்களுக்கு முன்பாக இந்த காரியங்கள் நடைபெறுகிறதற்கும் 400 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் யாருக்கு, தானியேலுக்கு தரிசனத்திலே சொல்லுகிறார். அதுதான் இந்த அதெல்லாம் வர குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். இந்த 35வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் ஏற்கனவே என்ன செய்து விட்டது, நடந்து விட்டது, முடிந்து விட்டது. சரித்திரத்துல எல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி தானியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினாரோ அப்படியே அது ஒரு உறுப்பு கூட மாறாமல் ஆண்டவர் என்ன செய்தார், கிரியை செய்து விட்டார், செய்து முடித்து விட்டார் என்பதுதான் இதில் உள்ள உண்மை. இந்த சரித்திரம் நமக்கு ரொம்ப தெரியாவிட்டாலும் இதை கற்றுக்கொள்வதில் ஒரே ஒரு மேன்மை என்னவென்றால், ஆண்டவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். இந்த வேதம் ஒரு நாளும் பொய்த்து போவதில்லை. இது எல்லாம் அப்படியே நிறைவேறும். ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது. அதாவது அந்தியோகஸ் எபிபனஸ் என்று சொல்லப்படுகிற 4ஆம் அந்தியோகஸை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால், அதாவது இந்த வரப்புற அந்தி கிறிஸ்துவுக்கு மாதிரியாக, சிலர் அவர் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க, இல்லை அந்தி கிறிஸ்துவுக்கு மாதிரியாக என்ன செய்கிறாங்க, ஒப்பிட்டு சொல்லுகிறார். இனி அடுத்து சொல்லப்படுகிற 36 வெளியே 12ஆம் அதிகாரம் 13ஆம் வரை வசனம் வரை சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறவில்லை. இது நிறைவேறினதென்றால் அப்படியே இதுவும் நிறைவேறும் என்பது உண்மை, அது சத்தியம். அதை தான் ஏற்கனவே சொன்னேன். போன வாரம் நம்ம பார்த்தோம், தானியேல் கண்ட 70 வாரங்கள் தரிசனத்துல 483 வருஷத்தோடு இந்த அந்தியோகஸ் எபிபனஸ் வந்து இந்த ஒரு பன்றியை பலியிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு 480 நடந்த பின்பு மேசியா சங்கரிக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். 483 வருடங்கள்
சரியாக நிறைவேறிவிட்டது. இப்பொழுது ஒரு நீண்ட இடைவெளி கொடுக்கப்படுகிறது. அது கிருபையின் காலம், அது சபைக்கான காலம், அது நமக்கான காலம். இந்த காலத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. எப்படி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதோ அதே போல இனி சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம 36ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும் அடுத்த வாரத்துல தியானிக்கலாம். இந்த சரித்திரங்கள் எல்லாம் நம்ம ஞாபகம் வைத்திருக்க வேண்டாம், இந்த ராஜாக்களுடைய பெயர்கள் எல்லாம் நம்ம ஞாபகம் வைத்திருக்க வேண்டாம். ஆனால் ஒன்றை நாம் ஞாபகம் வைத்திருக்க கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேறினது. இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் கடந்து வந்து நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய உலகத்தில் எத்தனைப்பட்ட யுத்தங்கள் வந்தாலும் அந்த யுத்தங்களை ஆண்டவரே ஜெயித்து முன்னேறி அப்பா நீங்க கொடுக்கிற பாதையில ஓடி ஆண்டவரே அந்த பரம கானானை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாக்கியத்தை அடிமைகளாக எங்களுக்கு என் தேவனை தரும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.